ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டில் தமிழ் சேனல் உங்கள் டெல்லி பேசுகிறேன். இதுக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபோர்க் ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் தான். இந்த கேடிஎம் அந்தமாரி வண்டி வச்சுருக்காங்க. இதுமாரி இந்த யூஎஸ்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்க்கு அந்த பற்றி தான் பார்க்க போகிறேன். அப்சைட் டவுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சாதாரண வண்டிக்கெலாம் டெலிஸ்கோப் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதை பற்றி தான். இந்த அப்சைட் டவுன்ன்றது ஃபோர்க்கு வந்து கொஞ்சம் டியூபு கீழே வரும். அதனால் ஃபோர்க் ஆயில் சீல் மாற்ற ரொம்ப கஷ்டம் அப்படின்வாங்க. இதுக்கு ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற வண்டியோட இந்த வண்டியில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ நிறைய குறைகள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கேடிஎம் டுவிக்கு தான் 200. இதில் வந்து கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாவே ஃபோர்க் ஆயில் லீக்கு. இந்த ஃபோர்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான், ஓகேங்களா? இந்த ஃபோர்க் வந்து யூஎஸ்டி ஃபோர்க். இது அப்சைட் டவுன் சொல்லுவாங்க. இது நம்ம சாதாரண வண்டிலாம் பார்த்தா டெலிஸ்கோப்னு சொல்லுவாங்க ஃபோர்க்கு. சாதாரண வண்டி ஃபோர்க் ஆயில் சீலை மாற்ற விட இந்த வண்டியில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப பெரிய விஷயம், ஸ்பெஷல் டூல்ஸ் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு ஒரு 22 ரிங்ஸ் 22 ஸ்கேனர் இருந்தால் போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம மாற்றலாம். இதுக்கு அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லைங்க, ஒரே மாதிரி தான் ஆக்ஷன் இருக்கும். இது பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்கு தான் இதை போடணும். மற்ற வண்டிங்களை நீங்கள் போட்ட ஆசைப்பட்டீங்கன்னா அது போடுறது யூஸ் கிடையாது, ஓகேங்களா? அந்த அளவு ஆக்ஷன்லாம் நம்ம இந்த ரோடு கண்டிஷன் தெரியாது. ஆஃப் ரோடு ஓட்டுறவங்களுக்கு இந்த யூஎஸ்டி வந்து ஃபோர்க் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் எப்படி ஃபோர்க் ஆயில் சீல் மாற்றம் தான் இந்த வீடியோ காமிப்பேன். இப்போ இந்த ஃபோர்க்கு இதை பாருங்கள், இப்போ ரெண்டுமே ஃபோர்க் ஆயில் லீக்கு. இதை ஒன்று கட்டி வச்சுருக்கேன், ஒன்று காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த அப்சைட் டவுன் இந்த இதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னாவே இந்த ஃபோர்க் டியூப் கீழே இருக்கும், இந்த லெக்கு மேலே இருக்கும், ஓகேங்களா? இது எப்படி நம்ம ஈஸியாக போய் தான் காமிக்க போகிறோம். அப்படியே மேலே வந்தீங்கன்னாவே இந்த ஒரு நெட்டு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? பெரிய நெட்டு ஒன்று. இதுக்கு ஸ்பேனர் ரிங்ஸு இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் 22 ரிங்ஸை வச்சு நம்ம லூஸ் பண்ணாவே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதை நம்ம கைட்டி மாட்டுறது. மற்ற வண்டி கட்டுறதோட அதுக்கு இந்த நம்ம இந்த டீராடு போட்டு இது பண்ணுறது, ஃபோர்க்கு இது அந்த டிஎஸ்எம் இருக்குது அதை போட்டு இது பண்ணுறது, அந்த விஷயம்லாம் இதில் இருக்கவே இருக்காது. இதில் பாருங்கள், இதுக்கு மேலே இருக்க நெட்டு, கீழே ஒரு நெட்டு வரும் தெரியுதுங்களா? இதை நம்ம சேகாப்சர் ரியர் சேகாப்சர்லாம் கேட்டோம் பார்த்தீங்களா, அந்தமாரி தான் டைப் இது. இதில் பார்த்தாவே ஆயிலே இல்லை, எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் கம்மியாக தான் ஆயிலே இருக்குது. இது எப்படி கட்டுற வண்டி தான் பார்க்குறோம். நம்ம சாதா வண்டிக்கு ரியர் சேகாப்சரில் வந்து எப்படி நம்ம கட்டுறோமோ அதேமாரி தான். கீழே இதுமாரி பிடிச்சிட்டு அவ்வளோதான். இந்தமாரி லூஸ் பண்ணாவே இந்த கீழே நெட்டை லூஸ் பண்ணிட்டு மேலே நெட்டை நம்ம ஈஸியாக நம்ம கட்டிடலாம். வியூவர்ஸுக்கு கையே மறைச்சிக்குது. ஓகே, நெட்டை கட்டிட்டு இது அப்படியே நம்ம வெளில எடுக்க வேண்டியதான், ஓகேங்களா? இது அப்படியே தூக்கிட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த லெக்கில் தான் அந்த ஆயில் சீல் இருக்கும். நம்ம ஸ்பெண்டர் எப்படி ஆயில் சீல் அடிக்கிறோமோ அதே தான். இதில் என்ன வெட்டணும், ஆயிலை ஊற்றி நம்ம நல்லா பம்ப் பண்ணால் தான் இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த டியூப் வழியாக ஆயில் உள்ளே போகும். நீங்கள் ஊற்றணும்னா டக்குன்னு போயிடாது. அதேமாதிரி 450 ml இதில் ஆயில் ஊற்றணும், ஓகேங்களா? இந்த ஆயில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 200 ml ஊற்றிட்டே நீங்கள் இதில் ஆக்ஷன் பண்ண தான் இந்த ஹோல்ஸ் வழியாக ஆயில் வந்து இது உள்ளே போய் சேவ் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் மொத்தமாக ஊற்றிட்டு நீங்கள் நெட்டை நீங்கள் போட்டிங்கனாவே கண்டிப்பாக இந்த வண்டியில் ஆக்ஷனே இருக்காது, ஓகேங்களா? இது ஆயில் மொத்தமாக உள்ளே போயிட்ட பிறகு தான் நீங்கள் லாக்கே பண்ணணும், ஓகேங்களா? இப்போ அந்த ஆயில் சீலை அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ ஆயில் ஊற்றி நான் பம்ப் பண்ணி எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஆயில் சீலை காமிக்கிறேன். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இந்த ஹோல்ஸ் வழியாக ஓகே ஆயில் உள்ளே போகுது, இப்போ இந்த பழைய ஆயில் நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு தான் கேட்பீங்க. இதில் ஒரு என்னன்னு தெரியுமா, இந்த டியூப்பில் ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த தத்துங்களா? இது நீங்கள் லெக்கில் மாட்டும் போது இது போய் ஒரு இடத்துல லாக் ஆகிடும், அதனால் ஆயில் வெளில வராது. இதை நீங்கள் அப்படியே சாட்சி தான் எடுக்கணும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்தமாரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் பண்ணி ஆயில் எடுக்கணும். ஆனால் கொஞ்சம் வேலை கொஞ்சம் இது தான், ஈஸியான ஒர்க் தான் இது, ஓகேங்களா? இந்தமாரி பம்ப் பண்ணி தான் இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த ஆயில் மொத்தமாக எடுக்கணும். ஓகே, இப்போது இதில் லெக்கில் வந்து பழைய ஆயில் சீல் எடுத்துருக்கோம். நம்ம ஸ்பெண்டர் எடுக்கும் போது தான் எடுத்துருப்பேன், நான் காமிக்கல அதை, அதோடைய க்ளீனாக காமிக்கிறேன் உங்களுக்கு. அதேமாதிரி தான் ஒரு டஸ்ட் கேப் 2 கொடுத்துருப்பாங்க இதில், ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஆயில் சீல் வச்சுருந்தா அதுக்கப்புறம் இந்த டஸ்ட் கேப் போட்டுருந்தோம். இது ஒரிஜினல் பஜாஜில் வரும் நம்மளுக்கு, ஓகேங்களா? இது ஒரு சைடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 438 ரூபா வருது, ஓகேங்களா? இப்போ இந்த லெக்கு காமிக்கிறேன். இதில் பாருங்கள், இதில் ஆயில் சீல் மேலே இருக்க இதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஒன்று போட்டு ஸ்பெண்டருக்கு என்னவோ அதே தான். ஆயில் சீல் வந்து முதல்ல எப்போவும் ஒரு வாசல் கொடுத்துருப்பாங்க, அந்த வாசல் கண்டிப்பாக அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் ஆயில் சீல், அதுக்கப்புறம் டஸ்ட் கேப்பு. இது ஆயில் சீல்.
இப்போ இதுக்கு வந்து டூல்ஸ் எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படின்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பழைய ஆயில் சீல் இருக்குல்ல, அந்த ஆயில் சீலை மேலே வச்சு இது கரெக்டாக நம்ம அடிக்கணும். இதனால் எந்த டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா, தைரியமாக பண்ணலாம். ஒரு நிறைய மெக்கானிக் ஷாப்பில் பார்த்தாவே டூல்ஸ் இல்லைனாவே இதுமாரி தான் பண்ணுறாங்க. பழைய காலத்தில் இப்படி தான் பண்ணியிருந்தாங்களே, அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் டூல்ஸ் அந்த டூல்ஸ் நிறைய வந்தது. அதனால் இந்தமாரி தான் பண்ணோம். அதுக்காக லெக்காக வச்சிடாதீங்க, கரெக்டாக பார்த்து பண்ணணும். ஓகேவா, சமமாகிடுச்சு. இப்போ நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இது ஆயில் சீல் உள்ளே கட்டாக மாடிச்சு. ஓகே, ஆயில் சீல் வச்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு லாக்கு வரும். அதான் நம்ம நார்மலாக எப்போ பண்ணுறோமோ அதே தான் இதுவும். இந்த லாக்கு கட்டாக போட்டு அதே மாதிரி டஸ்ட் கேப் எப்படி வருமோ அதேமாதிரி தான் இதுவும். ஒன்றும் ரொம்ப பெரிய வெள்ளம் கிடையாது. அதுக்கு இந்த டீ ராடு அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம். அதில் எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த ஆயில் சீல் வர ஸ்ப்ரிங்கை போட்டுருங்க. இந்தமாரி ஆயில் சீல் அடிக்கும் போது கண்டிப்பாக ஸ்ப்ரிங்கை வெளில எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அதை அடிக்கும் போது கண்டிப்பாக ஸ்ப்ரிங்கை ஒன்று கட் ஆகிடும், உடஞ்சிரும். அது ஓகேவா, அதனால் ஸ்ப்ரிங்கை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கை போட்டுங்க. அதுக்கப்புறம் டஸ்ட்டு கேப்பை போட்ட வேண்டியதான். இது 2 ஆயில் சீல் வர மாதிரி தான் இது. ஏன்னா இது வந்து இந்த 4 டியூபு கீழே இருக்கிறதால இந்த மாதிரி சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப பெனிஃபிட் என்னான்னு பார்த்தீங்கன்னாவே, நம்ம ஸ்பெண்டருக்கும் இல்லை மற்ற வண்டிக்கும் இந்த யூஎஸ்டி சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஸ்பெண்டரு இந்தமாரி டெலிஸ்கோப் வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னாவே ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அது லெக்கு அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகுது. ஃபோர்க்கு டியூபு, டீ ஸ்டெம்பு, பெஜி பிளேட் இதெல்லாம் கண்டிப்பாக பெண்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதுதான் அதில் ஒரு மைனஸு. ஆனால் இந்தமாரி வண்டிகள்லாம் ஒரு வண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா இதில் வந்து டியூப் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, லெக்கு மேலே இருக்கும். அதனால் டியூப் வீக் ஆகும் தவிர லெக்கு மேலே இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் லெக்கு டேமேஜ் ஆகுது. டீ ஸ்டெம்பு, பெஜி பிளேட் எதுவுமே டேமேஜ் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அந்த ஒரு சேஃப்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த வண்டி ஓட்டுறதுக்கு தனியாக கண்டிப்பாக ஒரு ஸ்மூத்து தெரியும் உங்களுக்கு. இந்த வண்டி லாங்கில் போனாலும் தெரியும். நம்ம ஊருலேயே ஓட்டினா கண்டிப்பாக இந்த வண்டியும் அந்த டெலஸ்கோப்புக்கும் இந்த அப்சைட் டவுனுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு தெரியாது. இதில் நீங்கள் ஆஃப் ரோடு இதுமாரி ஓட்டும் போது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். வண்டி நல்லா ஸ்மூத்தாகவும் தெரியும். அதனால் சாதாரண வண்டிக்கு இந்தமாரி நான் ஃபோர்க்கு மாற்றலாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான். ஏன்னா ஒரு கம்பெனிக்காரங்க ரெடி பண்ணும்போது இந்த வண்டிக்கு இந்த 4 கஸ்டமர் தான் கரெக்டாக இருக்குன்னு தான் ரெடி பண்ணி போடுறாங்க. அது நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணால் அது நமக்கு பேக் பெயின் கூட தரும். ஓகேல, அதனால் அந்தந்த வண்டிக்கு அந்த இது ரெடி பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இந்த டெஸ்க் கப் மேலே இந்த ஒரு டெஸ்க் கப்பும் போடுறோம். ஓகே, இது அப்படியே கீழே போயிடும். இது அப்படியே சாய்க்கணும். இது போய் உள்ளே போய் கீழே போய்ட்டு கரெக்டாக உள்ளே லாக் ஆகிடும். ஓகேங்களா, அந்த டெஸ்க் கப்பில் இந்த நெட்டை நம்ம இது மேலே அப்படியே போடணும். இந்த அப்சைட் டவுன் இந்த போர்க்கை பற்றி பேசணுன்னா தெளிவான ஒரு வீடியோ வந்து நான் வேணா போடுறேன். இதை பற்றி தெரிஞ்சுங்க. இது எப்படி ஆக்ஷன் ஆகுது, இது என்னென்ன வேலை செய்யுது, சாதா போர்க்குக்கும் இந்த போர்க்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு, இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த போர்க்கு ஆயில் சீல் எவ்வளோ ஈஸியாக மாற்றிருந்தா இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா, இதுமாதிரி மேலே டைட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கீழே பிடிச்சி மேலே பிடிச்சி 2 பக்கமும் ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டில் எடுத்தாவே ரொம்ப டைட் ஆகிடும். ஓகேங்களா, இது வழியாக தான் நம்ம ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பம்ப் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபோர்க்கை பிரிச்சிடுறாங்க. ஆனால் இது கரெக்டான ஆயில் வந்து எவ்வளோன்னு தெரியாமல் கரெக்டாக ஊற்றிடுறாங்க. நிறைய போய் செக் பண்ணாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது குத்துமதிப்பாக கொஞ்சம் ஊற்றாதீங்க. ஓகேங்களா, அதிகமாக ஊற்றினா கண்டிப்பாக ஆக்ஷனே ஆகாது. கம்மியாக ஊற்றுனீங்கன்னாவே ஃபோர்க்கு டக்குன்னு இடிச்சுனே இருக்கும். ஓகேங்களா, இந்த கம்பெனி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அந்த ஆயில் தான். இந்த KTM 200 பார்த்தினாவே 450 ml கொடுக்குறாங்க. 450 ml கரெக்டாக நம்ம ஊற்றுறோம். ஒரு டப்பாவில் 350 வருது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 100 ml ஊற்றிட்டு கரெக்டாக நம்ம ரவா பண்ணோம். இதில் அந்த அளவு மாரி இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது, கரெக்டாக 450. இது 450 ஊற்றினா தான் கரெக்டாக உங்களுக்கு ஆக்ஷன் ஆகும். இதில் நீங்கள் 400 ஊற்றினாலோ 500 ஊற்றினாலும் இந்த 4க்கு ஆக்ஷன் இருக்காது. ரொம்ப கம்மியாக ஊற்றினா டப்பா மணி இடிச்சுன்னு தான் இருக்கும். அதிகமாக ஊற்றினா ஆக்ஷனே இருக்காது. இந்த 450 தான் ஓட்டணும். ஓகேவா, வெளியே ஊற்றி பம்ப் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்ம ஆயிலை ஊற்றுறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போகுது. அப்போ என்ன பண்ணோம், நம்ம இந்த ஆக்ஷனை வந்து அப்படியே கொஞ்சம் இழுக்கணும் கீழே. ஓகேவா, உள்ளே போச்சா கொஞ்சம் அப்படியே பண்ணணும். கீழே மேலே ஆக்ஷன் பண்ணால் தான். இந்த கீழேயும் பாருங்கள், அப்படியே அழுத்தணும், அப்படியே ஏறணும். ஓகே, இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம பண்ணோம். ஓகேங்களா, அவசரப்படாதீங்க. இதில் வண்டி இப்போ அதுமாரி உள்ளே போயிடும். ஏன்னா அந்த சின்ன ஹோல்ஸ் அது வழியாக தான் உள்ளே போகணுமே. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து 450 பாட்டம் இருக்கிறதால
ஆயில் லீக் ஆச்சுனாவே கண்டிப்பாக மொத்த ஆயிலும் டக்கு டக்குன்னு வெளில வந்துடும். ஓகேங்களா? அதேமாதிரி சாதாரண வண்டியில் அதுமாரி பிரச்சனையே வராது. இந்த பிரச்சனை பார்த்தோன்னா இந்த வண்டியில் இந்த மாதிரி மாடலில் இந்த ஒரு பிரச்சனை தான். ஆயில் லீக் ஆச்சுனாவே மொத்த ஆயிலும் சர்றன்னு கீழே வந்துடும். மற்ற வண்டிக்கு பார்த்தோன்னாவே அந்த ஆயில் லீக் ஆச்சுனாவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷன் ஆகும்போது தான் வெளில வரும். அதனால் இதில் மைனஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? வேறு வழி இல்லை. இது உங்களுக்கு ஆயில் சீக்கிரம் போடணும்னா இந்தமாதிரி நெட்டை போட்டு ஃபஸ்ட்டு டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஆக்ஷன் இந்தமாரி இப்போ ஆக்ஷன் நல்லா பண்ணிங்கனாவே டக்குன்னு ஆயில் செகண்டில் உள்ளே போயிடும். ஓகேவா? இந்த வீடியோ வந்து ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு கிளாரிட்டின்றது நான் சொல்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாக ஒரு வாட்டி ஃபுல்லாக வீடியோ போடுறேன். இதை பற்றி இந்தமாரி வண்டி வச்சுருந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை இல்லைன்னா வரும்போது கண்டிப்பாக போடுறேன். இப்போ நீங்கள் பம்ப் பண்ணும்போது சுத்தமாக ஆயில் எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதுமாரி பம்ப் பண்ணிங்க. வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ 450 ஆயிலும் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணியாச்சு. அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண தரலாம். அப்படியே டைட் பண்ணி நெட்டை போட்டு அப்படி வண்டியில் மாட்ட வேண்டி தான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்தமாரி யூஎஸ்டி போர்க்கு வந்தால் நம்ம எப்படி வேலை பண்ணுறதா வீடியோ காமிச்சிருப்பேன். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த வீடியோ நிறைய இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். இந்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அதான் ஒரு கெத்து. ஓகேங்களா? இது நல்ல வீடியோ பார்ப்போம். பை.